எப்படியாவது மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்துடணும் அப்படின்னு முனைப்போடு திமுக களம் காண்கிறது. இந்த தேர்தலில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறதையும், அந்த மனநிலையை வாக்குகளாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பும் இந்த முறை மற்ற தேர்தல்களை விட கொஞ்சம் கூடுதலாகவே தெரிகிறது. எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். ஏறத்தாழ என்னுடைய சகோதரர் வன்னியரசு அவர்கள் சுட்டி காட்டியதைப் போல இதுவரைக்கும் இந்த மண்ணில் திமுக அதிமுக என்ற தத்துவார்த்தங்களுக்கு இடையிலான, திராவிட தத்துவங்களுக்கு இடையிலான இரண்டு இயக்கங்கள் என்று இருந்தது மாறி இன்றைக்கு தத்துவார்த்த ரீதியாக வலதுசாரி தத்துவமா இடதுசாரி தத்துவமா என்பது இங்கு நிலை பெற்றிருக்கிறது. அந்த இடத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இடதுசாரி தத்துவத்தை, சமூக நீதி சிந்தனையை, சமத்துவத்திற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக ஓங்கி நிற்கிறது. இதைத்தான் தமிழ் மண் இன்றல்ல நேற்றல்ல 2000 ஆண்டுகளாக வழிமொழிந்தது. அதுதான் இன்றைக்கும் எங்கள் இயக்கங்களினுடைய, எங்கள் தோழமை இயக்கங்களினுடைய ஒற்றை நோக்கம். அதற்கு எதிராக இருப்பது தான் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணி. அன்பு தம்பி கல்யாண சுந்தரம் பேசினார். நீட்டு தேவையில்லை என்று சட்டமன்றத்தில் எங்களோடு சேர்ந்து அனுப்பினார். அவர்களும் அதை வழிமொழிந்தார்கள். நாங்கள் 234 பேரும் சேர்ந்தோம். 4 பேர் வாக்களிக்கவில்லை, விட்டுவிடலாம். 230 பேர் சேர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாஜகவில் தானே இருக்கிறீர்கள், பாஜக தானே ஆட்சியில் இருக்கிறது, நீட்டு வேண்டாம் என்று கையெழுத்து போட சொன்னால் முடிந்து போய்விட்டதே. நீட்டு தேர்வு இங்கே பிரச்சனையே இல்லையே. யார் பிரச்சனை? இங்கேருந்து எல்லாரும் எழுதி அனுப்பி ஆகிவிட்டது. அங்கே ஜனாதிபதி கையில் இருக்கு. ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. ஜனாதிபதி யார் சொன்னால் கேட்பார்? அவரோடு தானே நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அதில்? அப்போ நீங்கள் ஆடுவது கபட நாடகம். யார் ஆடுவது கபட நாடகம்? சகோதரர் சுட்டிக்காட்டியதை போல இன்றைக்கு மதவாதம் இங்கு தலைவிரித்து ஆடுவதற்கான ஒரு காரணமாக திருப்பரங்குன்றம் நிற்கிறது. 2014 அங்கு கூடாது என்று உச்சி பிள்ளையார் கோயிலிலே அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததே. 2017 தீர்ப்பு வந்ததே. 2014 ஜெயலலிதா அம்மையார் தான் இங்கு முதலமைச்சர். அவருடைய அரசு தானே வாதம் வைத்தது. 2017 எடப்பாடி பழனிசாமி தானே இங்கே முதலமைச்சர். அவர் அரசு தானே வாதம் வைத்தது. இப்பொழுது ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் நாம் மணியாட்ட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறதா அதிமுகவிற்கு? அப்படியானால் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தன் பலத்தை இழந்து நிற்கிறது. திமுகவை பலமாக எதிர்ப்பதற்கு முடியாத காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு தேவைப்படுகிறது. நான் கேட்கிறேன், தம்பி கல்யாண சுந்தரம் கேட்கிறேன், எந்த காலத்தில் ஜெயலலிதா போய் பாஜகவில் அமித்ஷா வீட்டில் உட்கார்ந்தார்? அத்வானி வீட்டில் உட்கார்ந்தாரா? வாஜ்பாய் வீட்டில் உட்கார்ந்தாரா? அல்லது அத்வானி வந்து ஜெயலலிதா வீட்டில் வந்து உட்கார்ந்தாரா? அப்படியானால் பாஜகவின் கை ஓங்கி இருக்கிறது. அதிமுக பலவீனப்பட்டு போய் கிடக்கிறது. இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் களத்திலே சண்டையிட்டது. மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள். இன்றைக்கு பாஜகவை கூட்டிக் கொண்டு வந்து மக்களிடம் கலவரத்தை மூட்டி விட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு எதிரான, ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையே இல்லை அப்படின்னு இந்த தரப்பும், இல்லை ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலை இருக்கு, அதனால் இந்த முறை ஆட்சி மாற்றம் வரும்னு நம்பிக்கையோடு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சிகள், அவங்க அந்த தரப்புக்கு இடையிலான வாதத்துக்கு நான் வர்றேன். சாதாரணமாக ஒரு ஆட்சி நல்லாட்சியான்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5 முக்கியமான காரணிகள். அதிமுக ஆட்சியை விட்டு போகிற போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 6வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றிய அரசு, பாஜகவினுடைய ஒன்றிய அரசு சொல்லுகிறது 16.05 பொருளாதார வளர்ச்சியோடு இந்தியாவில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு. எப்படி வந்தது? 14வது இடத்தில் தொழில் துவங்குவதற்கு தகுதியான இடமாக தமிழ்நாடு இருந்தது. இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. மின்னணு உற்பத்தியில் நம்ம இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கிறோம். விளையாட்டு துறையில் இன்றைக்கு நாம முன்னணியில் இருக்கிறோம். எல்லாத்தையும் முன்னணியில் இருக்கிறோம்னு நம்ம சொல்லல, ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய ஸ்டேட் புள்ளி விவர துறையில இருக்கு. யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அதிமுகவுக்கும் இந்த வெற்றியில, இந்த வளர்ச்சியில பங்களிப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல, நான் மறுக்கல. ஒரு 50 ஆண்டு நம்ம இந்த நாட்டை நடத்தி கொண்டு போவதில் இன்னும் முன்னேறி போயிருக்க முடியும். அதை கெடுத்தது அதிமுகன்னு சொல்றேன் நான். கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க பொருளாதாரத்தை எங்க வச்சிருந்தீங்க? இப்ப சகோதரர் கேட்கிறார்ல, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னு. இந்தியாவில்
அதிகமாக கடன் வாங்கிய இடத்தில் நாம் வந்து 9வது இடத்துல தான் இருக்கோம். நமக்கு முன்னாடி 8 இடம் இருக்கு. ஆனால் இன்னொன்று மறந்துடுறாங்க. என்ன மறந்துடுறாங்கன்னா, அதிமுக இந்த ஆட்சியை எங்களிடம் ஒப்படைத்து விட்டு போகும்போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி 17,11,000 கோடி. ஆனால் இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல 32,42,000 கோடி. எப்படி மாறுச்சு? திமுக ஆட்சி மீண்டும் 2வது முறையாக தேவை அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வலுவான காரணம் இருக்கா? அடிப்படையா அந்த தேர்தல் தானே, அதை மையப்படுத்தி தானே நடக்கும். தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறோம், கல்வியில் வளர்ந்திருக்கிறோம், வேலை வாய்ப்பில் இன்றைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் எந்த மக்களுக்கு என்று இப்போ நம்ம அந்த இதுக்கு பெண் பாதுகாப்பு சொன்னாங்க தமிழ் இந்து பேப்பரில். பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இந்தியாவில் மொத்தம் பதிவானது 29,670. ராஜஸ்தானில் 5,078, உத்தரப்பிரதேசத்தில் 3,516, மகாராஷ்டிராவில் 2,930, மத்திய பிரதேசத்தில் 2,979, ஹரியானாவில் 1,732. நம்மளை விட சின்ன மாநிலம் கேரளாவில் 843, தமிழ்நாட்டில் வெறும் 365. இது நாங்கள் கொடுக்கறது இல்லைங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒன்றிய அரசு வெளியிட்டு அதை இந்து பேப்பர்ல பாலசுப்ரமணியன் ஒருத்தர் எடுத்து எழுதியிருக்கிறார். இதை விட 2024 பெண்களுக்கு எதிரான குற்றம் 3% குறைந்திருக்கிறது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். அப்போ நீங்க ஒரு தியரியை கட்டமைக்கிறீங்க. இங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு இந்தியாவை நாம் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கிறோம், இந்தியா நம்மை பார்த்து பல திட்டங்களை மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அப்படியானால் தமிழ்நாடு இஸ் லீடிங் என்ற ஒரு தன்னம்பிக்கை எங்கள் மக்களுக்கு வந்துவிடாமல் பார்ப்பதற்காக ஒரு அரசியல் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தோடு மட்டுமல்ல, சமூக நீதிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒன்று சொல்லிடுறேன். தம்பி சொன்னார், நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிக்கு, இந்த 11 கல்லூரியும் கட்டி வச்சது யாரு? மாவட்டத்துக்கு ஒரு தலைநகரில் ஒரு மருத்துவ கல்லூரி என்று கொண்டு வந்தது யாரு? 3 கிலோமீட்டருக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல், 8 கிலோமீட்டருக்கு ஒரு மிடில் ஸ்கூல் திட்டம் போட்டு நிறைவேற்றினது யாரு? இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் கல்லூரிகளில் பெரும்பாலானது யார் காலத்தில் வந்தது? விவாதிப்போமா தனிப்பட்ட முறையில்? புள்ளி விவரங்கள் இல்லாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டு போவதிலே நியாயமில்லை. எல்லா இடத்திலும் நான் அதிமுகவினுடைய கை இதில் இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிறது. ஆனால் அத்தனைக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான். ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு திரு கல்யாணசுந்தரம் 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு திரு சூர்யா குறிப்பிடுகிறார். நான் மெத்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இதே கேள்வி வைத்த பொழுது எங்களுடைய 3 அமைச்சர்கள் அதற்கான பதிலை கொடுத்தார்கள். அதன் பிறகு அதை வெளியே உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் சொன்னார்கள். நாங்கள் நிறைவேற்றி இருப்பது 405 வாக்குறுதிகள், 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசின் கைகளிலே இருக்கிறது, மீதி 55 வாக்குறுதிகள் எங்களால் நிறைவேற்ற இயலவில்லை, நாங்கள் இந்த 3 மாதங்களில் முடிந்தால் நிறைவேற்றுகிறோம். நான் கேட்க இது தவறு இல்லைங்க. சொன்ன 505ஐயும் நிறைவேற்றிடணும்னா நான் கேட்குறேன், 2 கோடி வருஷத்துக்கு வேலைவாய்ப்பு பாஜக செஞ்சிட்டோமா? 450 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம்னா 1100 ரூபாயில் கொண்டு விட்டோமே. டாலருக்கு மதிப்பு 45 ரூபாயில் கொண்டு வந்துருவோம், 100 ரூபாயில் கொண்டு விட்டுட்டோமே. ஒரு பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபா ரவுண்ட், எல்லாத்தையும் ரவுண்டாக கொண்டு வந்துட்டோமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் வருவீங்களா? அப்புறம் நாங்கள் கொடுத்ததில் நிறைவேற்றி இருப்பது 80%. 405 மூன்று அமைச்சர்களும் வெளிப்படையாக சொன்னது, சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னால் பேசியது, மறுப்பதற்கு யாரும் இல்லை. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றது பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்லோகன் கிடையாது. அது 1800களின் கடைசியே விடுதலை வேட்கைக்காக சுதந்திர போராட்ட வீரர்கள்ல இருந்து காங்கிரஸ் கட்சி வரைக்கும் அந்த காலத்திலிருந்து பயன்படுத்திய ஒரு ஸ்லோகன் தான். பாரத் மாதா கி ஜெய்னா பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள் நாங்கள் அதை பெருமையோடு சொல்றோம்.